உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். காதிலே நமக்கு மெழுகு போல ஒரு திரவம் சுரக்கிறது. இது ஏர் வேக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இதை மருத்துவ பாஷையிலே செருமென் என்று இதை மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். இந்த மெழுகு போன்ற திரவம் அதிகமாகின்ற நிலையிலே காது அடைப்பு ஏற்படுகிறது, கேட்கின்ற திறன் குறைகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. ஆனாலும் இறைவனுடைய படைப்பிலே நம் காதிலே ஏதேனும் கொசு, எறும்பு, இப்படி சிறு பூச்சிகள் உள்ளே போகின்ற பொழுது அவற்றை கொல்லுகின்ற விஷத்தன்மை உடையதாக இந்த ஏர் வேக்ஸ் என்கின்ற காதிலே உற்பத்தியாகின்ற மெழுகு நமக்கு பயன் தருகிறது. அது அதிகமாகின்ற பொழுது காது செவித்திறன் என்பது குறைந்து போகிறது. இந்த நிலையிலே உப்பு தண்ணீர் ஒரு அற்புதமான மருந்தாகிறது. அரை கப் தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து கரைத்து அதை தெளிய வைத்து அதை பஞ்சிலே நனைத்து காதிலே ஓரிரு சொட்டுக்கள் விட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பஞ்சியை காதுக்கு உள்ளாக செருகி வைத்திருந்து எடுத்துவிட்டு பின்னால் ஒரு துணியை திருகி ஒரு திரி போல காதிலே விட்டு அந்த அழுக்கை எடுத்து விடலாம். அப்படி எடுக்கின்ற பொழுது காது தெளிவாக கேட்கும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அலர்ஜி என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அதாவது தமிழிலே அதை ஒவ்வாமை என்று நாம் மொழிபெயர்ப்போம். என்ன பொருள் நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒரு பணி மருத்துவத்துறையிலே. எதனால் அலர்ஜி ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக விளங்குவதனாலே அதற்கு ஆன்டி ஹிஸ்டமின், ஸ்டெராய்ட்ஸ் போன்ற மருந்துகளை கொடுப்பது வழக்கம். இப்படி இருக்கின்ற நிலையிலே அடிக்கடி அலர்ஜி என்று வருகின்ற பொழுது நிறைய பெயர்களுக்கு சளி பிடிப்பது, மூக்கு ஒழுக்கு ஏற்படுவது, காய்ச்சல் காணுவது, சில நேரங்களிலே தோலிலே அரிப்பு ஏற்படுவது, இப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு பிரச்சனை ஒவ்வாமை காரணமாக வருகின்ற நிலையிலே அப்படிப்பட்டவர்கள் அன்றாடம் கிரீன் டீ என்று சொல்லக்கூடிய பசுமை தேயிலை தீநீர், அதை அன்றாடம் 2 வேளை காலை மாலை என்று 2 வேளை சில மாதங்கள் பரவி வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த கிரீன் டீ ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து இம்யூன் என்கின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக இருந்து ஒவ்வாமையிலே இருந்து நமக்கு விலக்கு அளிக்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குர்குலிகோ ஆர்ச்சியோய்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, முசலி, வாராகி என்றெல்லாம் வடமொழி பெயரிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. நிலப்பனை என்று தமிழிலே நாம் அதை குறிக்கின்றோம். இந்த நிலப்பனை ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது, ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது மாந்தத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆண்மையை, போக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இது பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகி ஒரு டானிக் என்கின்ற நிலையிலேயும் உடலுக்கு உறுதி தரக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. இதனோடு ஆஸ்பராகஸ் ராசிமோசஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு உரமூட்டக்கூடிய ஒரு டானிக்காக விளங்குகிறது. குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது.
ஆண்மை பெண்மை இவற்றை பெரிதுபடுத்தக்கூடியதாக, இது சீர்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. சிறுநீரக கோளாறுகளை சிக்கல்களை போக்குவதாக திகழ்கிறது. இதனோடு ட்ரிபுலஸ் டெரஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சில், சிறு நெருஞ்சில், இந்த நெருஞ்சில் கற்களை கரைக்கக்கூடிய ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நெருஞ்சினுடைய விதையும் சரி, இலையும் சரி, அதனுடைய வேரும் சரி, சமூலமாக பயன்படுத்துகின்ற பொழுது கூட அது சிறுநீரக கோளாறுகளை அது போக்குகிறது. அதனோடு ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொலஸ்ட்ரால் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த நெருஞ்சில் ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்கள், கல்லீரல், மண்ணீரல், இந்த இருவித ஈரல்களுக்கும் பலம் தந்து ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, நிலப்பனை, அதனோடு தண்ணீர் விட்டான் கிழங்கு, நெருஞ்சில், இவை மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு மற்றும் நிலப்பனையை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், உடல் மெலிவை சரி செய்யக்கூடிய மருந்து, ஆண்களுக்கு உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்வை சரியாக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நிலப்பனை பொடி, சிறுநெருஞ்சில் பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, கற்கண்டு, பசும்பால். ஒரு பாத்திரத்தில் அரை தேக்கரண்டி அளவு நிலப்பனை பொடி, அரை தேக்கரண்டி அளவு சிறுநெருஞ்சில் பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அரை தேக்கரண்டி அளவு, இவை மூன்றும் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமா இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். கற்கண்டு பொடி இதெல்லாம் கொஞ்சம் நீர் விட்டு கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நீர் விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா உடையணும். நம்ம அப்படியே கஞ்சி தயார் பண்ணோம்னா ரொம்ப கட்டி கட்டியாக வந்துடும். அதனால இது மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம கஞ்சி மாவு அரைக்கும் போது கூட, நம்ம சத்து மாவு அரைக்கும் போது கூட இந்த நிலப்பனை கிழங்கு, நெருஞ்சில், தண்ணீர் விட்டான் கிழங்கு இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம தயார் பண்ணலாம். நம்ம 1 கிலோ அளவுக்கு சத்து மாவு அரைக்கிறோம் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேவைன்னா நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக தான் வரும், கஷாயம் மாதிரி வராது, கஞ்சி மாதிரி தான் வரும். இந்த மருந்தை பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது, லுக்கோரியான்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பொழுது தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு காரணமான கிருமிகளை தாக்கக்கூடிய மருந்தாகும், வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதே போல உடல் மெலிவு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கஷாயமாயிட்டு அதோட பால் சேர்த்து கொஞ்சம் வெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும், பால்வினை நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அது மட்டும் இல்லாம சிறுநீர் பாதையில ஏதாவது அடைப்புகள் இருந்தால் அவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த கஞ்சி இப்போ தயாராயிடுச்சு. இதோட நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைவா இருந்தா இந்த கஞ்சி தயார் பண்ணி கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது இப்போ தயாராகிடுச்சு. இது வடிகட்டாம இதோட அப்படியே பால் சேர்த்துடலாம். நிலப்பனை கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சிறு நெருஞ்சில் பொடி, கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மானம் தினமும் பருகிட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்வை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, நிலப்பனை அதை பற்றி அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லுகின்ற பொழுது, மேக அனல் தணியும், வெண்குட்டம் விலகும், போகம் மிக உறும், பொற்கொடியே
போகாத சோலை மேகங்களோடு துண்ணு கரும் புள்ளியும் போகும் சால நிலப்பனைக்குத்தான் என்று ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். மேக அனல், மேக அனல் என்று சொல்லுகின்ற பொழுது வெட்டைச்சூடு என்று தமிழிலே சொல்லுவார்கள். த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே பால்வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, அதனாலே ஏற்படுகின்ற சூடு. மேக அனல் தனியும் வெண்குட்டமும் விலகும். வெண்குட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது லியூகோடெர்மா என்று சொல்லுகின்ற மெலனின் குறைபாடு, அதனாலே வெள்ளை புள்ளிகள் உடலெங்கும் ஏற்படுவது. இந்த வெண்குட்டத்தை விலக்கக்கூடிய ஒரு மருந்தாக நிலப்பனை திகழ்கிறது. போகம் மிக உறும். போகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண் பெண் உறவிலே ஏற்படுகின்ற ஒரு பலத்தை இது தரக்கூடியதாக, மோகத்தை மிகுவிக்கக்கூடியதாக நிலப்பனை விளங்குகிறது. போகாத மேக சூளைகளை போக்கக்கூடிய ஒன்றாக, சூலம் என்று சொல்லுகின்ற கருவியாலே குத்துவது போன்ற வலி இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. துண்ணு கரும் புள்ளிகளும் போகும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி லியூகோடெர்மா என்று சொல்லுகின்ற வெண்புள்ளிகளை இது போக்குகிறதோ அதுபோல இந்த மெலனின் அதிகமாக இருந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே தோலிலே ஏற்படுகின்ற கரும் திட்டுக்கள், கரும் புள்ளிகள் இவற்றை போக்கக்கூடியதாகவும் இந்த நிலப்பனை கிழங்கு விளங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலப்பனையோடு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சேருகின்ற பொழுது ஒத்த மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. அதனோடு நெரிச்சில் சேருகின்ற நிலையிலே மூன்றும் சேர்ந்து மேக நோய்கள் அத்துணைக்கும் மருந்தாகிறது. தோல் நோய்கள் அத்துணையும் துடைக்கக்கூடியதாக விளங்குகிறது. வெள்ளை ஒழுக்கு என்று சொல்லுகின்ற லுகேரியா, பால்வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு என்கின்ற குனோரியா என்கின்ற இருவித ஒழுக்குகளையும் போக்கக்கூடியதாக இருந்து உடலுக்கு பலம் தருகிறது, ஊட்டச்சத்தாக இருந்து உடலை மெருகேற்றுகிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நிலப்பனை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.